நான் ஏன் உன்னை பத்தி யோசிக்கணும்? யோசிக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. என்னை பத்தி யோசிக்கணும், என் வேலையை பத்தி யோசிக்கணும், என்னுடைய ஊழியத்தை பத்தி யோசிக்கணும். நிறைய காரியம் இருக்குது யோசிக்க. உன்னை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு சில காரியங்களை பாத்துக்கிறீங்களா? சிலர்லாம் பயங்கரமா துன்பம் கொடுப்பாங்க. நம்ம கூடவே பழகிட்டு, நம்ம கூடவே இருந்துட்டு, நம்ம கூடவே எல்லாத்தையும் பண்ணிட்டு, நம்மளும் ரொம்ப நேசிப்போம். கடைசியில பார்த்தா நம்மளுக்கே இது வச்சு ஆப்பு வச்சுட்டு போவாங்க. நம்மளை பத்தியே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஐயோ எப்படி இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கட்டு மனசுக்குள்ள தோணினே இருக்கும். ஆனா பெஸ்ட் வே நான் கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, மன்னிச்சிரு, மறந்துரு, அவங்களையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. தேவையே கிடையாது. இப்படித்தான் ஜாலி லைஃப். இதுதான் இப்படித்தான் போயிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. சும்மா எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்கள ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே ஏசப்பா, இப்படி பண்ணிட்டாங்களே துரோகம், நான் நம்பவே இல்லையே இப்படி பண்ணுவாங்கன்ட்டு, இப்படி செய்வாங்கன்னு 2-3 தடவை ஏதோ பெணாத்தலாம். அதுக்கப்புறம் தேவையா? நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்களை பத்தி யோசித்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்களை பத்தி யோசித்து நான் ஏன் கஷ்டப்படணும்? விட்டு தள்ளு. அதுடைய பாடு அது அனுபவிச்சுக்கும். மன்னித்து விட்டு விடுங்க. சாமி அங்க சிலுவையில ஏறிட்டு என்ன பண்றாரு? இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சூப்பரா சொன்னார். மூக்கோடைக்கிற மாதிரி சொன்னார் ஆண்டவர். அவங்களுக்கு தெரியாதுதான். அது ஏன் நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியாததான். பாருங்க, உங்க ஜப வாழ்க்கையோ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோ அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. யாருக்கு கர்த்தர்கிட்ட உறுதியா இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அப்போ நீங்க உறுதியா இருக்கிறீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா, அவங்கள பத்தி யோசித்து பிரயோஜனமே கிடையாது. அவங்க சரியா ஜெபிக்கலையா, அவங்க சரியா உங்களை கோவம் வர மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்களா, விட்டு தள்ளுங்க, கண்டுக்காதீங்க, அதை ஒரு பொருட்டாவே பார்க்காதீங்க. உங்களையே எப்பவுமே குற்றம் கண்டுபிடிச்சிக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு உங்க மேல பொறாமை, அவங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு உங்க மேல எதையோ அவங்க போடுறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா, உங்களை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கனாக்கா, உங்களையே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, ஏதோ ஒரு பொறாமை அவங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பார்த்து எதனா பேட் கமெண்ட்ஸ் போட்டுப்பாங்கல்ல, அது மாதிரிதான். அவங்களெல்லாம் என்ன, அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சது பேட் கமெண்ட்ஸ் போட முடியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேனாக்கா, என்னால இப்படி பேச முடியுமா? முடியாது இல்ல. அதுதான் தேவையே இல்லை. பேட் கமெண்ட்ஸ் போடுறியா, நீ நாட்டம் எடுத்த மீன். நான் உன் நாட்டம் எடுத்த மீனையோ உன் பேக்கையோ நான் பார்க்க முடியாது. ஓகேவா?